அண்மை செய்தி. சென்னையை அடுத்த ஆவடியில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி இரட்டை கொலை நடைபெற்ற நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ஆவடி அடுத்த பட்டாபிராம் ஆயில்சேரி பகுதியில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி இரட்டை கொலை நடைபெற்றது. இதில் 10 நபர்கள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே ஆங்காங்கே கொலை நடப்பதும் கொலைக்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துவதும் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்து வரும் நிலையில் தற்போது வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சியால் மேலும் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். தினந்தோறும் தமிழகத்தில் தொடரும் கொலைகளாலும் பாலியல் குற்றச்சாட்டுகளாலும் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் தற்போது வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சியால் பொதுமக்கள் அச்சத்தில். திமுக ஆட்சியில் தொடரும் கொலைகள் மற்றும் பாலியல் குற்றச்சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காத திமுக அரசு இதுபோன்று சிசிடிவி காட்சிகளால் பொதுமக்கள் தினந்தோறும் பயந்து அச்சத்துடன் வாழும் சூழ்நிலை ஏற்படும் நிலையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்காத திமுக அரசால் பொதுமக்கள் தினந்தோறும் அச்சத்தில் வாழ்ந்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஷ். சென்னையை அடுத்த ஆவடியில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி இரட்டை கொலை நடைபெற்ற நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையை அடுத்த ஆவடியில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி இரட்டை கொலை நடைபெற்ற நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.